நரேஷ், நீங்கள் விஜய்க்கு கொடுப்பது நெருக்கடியா இல்லை சட்ட ரீதியாக அவர் என்ன பிரச்சனையை சமாளிக்கிறாரா? இல்லை, முதல்ல வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டார்ன்ற மாதிரி தான் இருக்கார். ஸோ யார் நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது அவரால் மெல்லவும் முடியல, சொல்லவும் முடியல. இன்னொன்று, இத்தனை நாளாக பாஜக டீம் பாஜக கொடுத்து வந்த பாதையில் தான் இப்போ வந்து தாவேகா போயிட்டு இருந்தது. பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பெற்றெடுத்த பிள்ளை தான் விஜய் தாவேகா அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்த எல்லா கதைகளுக்கும் வந்து இன்றைக்கி அவங்க அதை பேச முடியாத ஒரு நிலையில் இருக்காங்க. அது காரணமாக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காங்கிரஸோடு அவங்க நெருக்கம் காட்ட ஆரம்பிக்கிறாங்க, அதனால் பாஜக கோவம் வந்துச்சு அப்படின்றாங்க. ஜூலை மாதம் 2025 தமிழக வெற்றிக்கழகத்துடைய செயற்குழு கூட்டம் ஒன்று வந்தது. அதுலேயே தெளிவாக தீர்மானமாக ஏற்றுனாங்க, திமுகவுடன் பாஜகவுடன் எக்காலத்திலையும் கூட்டணி இல்லை அப்படின்றத தெளிவுபடுத்தியிருந்தாங்க. கொள்கை திருவிழான்னு முதல்ல மாநாடு போட்ட அன்றைக்கே எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக, எங்களுடைய அரசியல் எதிரி திமுகன்றதை தெளிவுபடுத்திட்டு தான் வந்தாங்க. இவங்களுக்கு எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய வருபவர்கள் எல்லோர் மீதும் இந்த பாஜக பீட்டும் சாயம் பூசப்பட்டு கொண்டே இருந்தது. அது கமல்ஹாசன் அவர்களையும் நேரடியாக இவங்க பாஜக பி டீம் ஆர்எஸ்எஸ் அனுப்பியாலும் பேசியவர்கள் தான். இன்றைக்கி கமல்ஹாசன் அவர்கள் எந்த கூடாரத்தில் இருக்கிறார்ன்றது அவங்களுக்கே வெளிச்சம். இன்றைக்கி வந்து அவர் சாயம் வெளுத்துருச்சா, இல்லை அவர் வந்து பிஜேபி பி டீம் இல்லைன்றதை ஒத்துக்கிட்டாங்களா, இல்லை அன்றைக்கி சொன்னது போயின்னு ஒத்துக்கிட்டாங்களான்னு தெரியல. இன்றைக்கு விஜய் அவர்கள் பாஜகவை தீவிரமாக எதிர்க்கிறார்ன்றது அவங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்கே அழுத்தம் கொடுக்கப்படுகிறதானா 2 வகையில் கொடுக்குறாங்க. ஒன்று, இந்த சினிமா ஜனநாயகன் படம் வெளிவராமல் தடுக்கிறது அப்பட்டமாக இது அரசியல் அப்படின்றத 2 விஷயத்துலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒன்று வந்து அன்றைக்கி கோர்ட்டுக்கு போன இந்த வழக்கு, கோர்ட்டுக்குலேருந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடி ஆஷா நீதியரசர் அவர்கள் சொன்ன உடனே இமிடியேட்டாக அதை மேல்முறையீடு செஞ்சு அதற்கு ஸ்டே வாங்கக்கூடிய அந்த ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு இல்லையா, ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம லிட்ரலி இதுக்கு முன்னாடி ஏதாவது படத்துக்கு இந்த அளவுக்கு ஆக்டிவாக பண்ணியிருக்காங்களான்றதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டியிருக்கு. அதே போல் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்லேயும் அவங்க வந்து எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஈகோ கிளாஷ். நீ எப்படி என்னை தாண்டி நீ வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிடுவேன், நான் என் அடக்குமுறைக்கு நீ அடங்கி தான் ஆகணுன்ற ஒரு அதிகார மனப்பான்மையை சென்சார் போர்டு மூலமாக பாஜக ஒன்றிய அரசு இங்கே காட்டுதுன்றது தான் வெளிப்படையாக எல்லாருக்குமே தெரியுது. இது யாருக்கு லாபம் யாருக்கு பாதகம்னு பார்த்தீங்கன்னா விஜய் அண்ணாக்கு எந்த விதத்திலையும் பாதகம் கிடையாது. படங்களில் சில தவறுகள் இருந்தால் சென்சார் போர்டு அதை சரி இல்லை, தாராளமாக அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த சமூகத்தில் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது, இதனால மக்களுக்கு வந்து குழப்பங்கள் ஏற்படக்கூடாது. ஃபுல்லும் கிளியர் பண்ண பிறகு தானே நீங்கள் திரைப்படத்தை வெளியிடுற தேதி எல்லாத்தையும் முடிவு செய்யணும். விஜய் தரப்புலையும் தவறு இருக்குல்ல? இல்லை, தவறுன்னு சொல்ல முடியாது. நீங்கள் 18ஆம் தேதி போகிறாங்க, இவங்க ரிவ்யூ பண்ணிவிட்டு 22ஆம் தேதி 23ஆம் தேதியில் கமெண்ட் கொடுக்குறாங்க. அதை திரும்பவும் வந்து கமெண்ட் அப்டேட் பண்ணி இவங்க ரிட்டர்ன் சப்மிட்டும் பண்ணிட்டாங்க. நீங்கள் கமெண்ட் கொடுக்கும் போதே இது ரிவ்யூக்கு போக வேண்டியது அப்படின்றத நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் உடனே அவங்க ரிட்டர்ன் வந்து சப்மிட் பண்ணுவாங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவங்க இன்னொரு வாரம் எடுத்துக்கோங்க. சினிமாவில் இது முதல் முறையா? இல்லை, இந்த விஷயத்துக்கு நான் சொல்கிறேன். திரும்ப அவங்க கொடுத்துட்டோம், 23ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் டைம் எடுத்துக்கிறது இல்லையா, நடுவில் ஹாலிடேன்ற ஒரு லூப் ஹோலை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அதை பயன்படுத்தி நீங்கள் மற்ற படங்கள்லாம் வருதே, இப்போ பராசக்திக்கு வந்து கொடுத்துட்டாங்களே, இப்போ பராசக்திக்கு கட்டு கொடுத்து அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் பேசி எல்லாத்தையும் கட்ட ஒத்துக்கிட்டு இப்போ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அவங்க நினைச்சா பண்ண முடியும், ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. அதுதான் இங்கே பிரச்சனை. இப்போ யாருக்கு பண்ணணும் பண்ணக்கூடாது படத்திற்கு பாஜக கொடுத்துருக்காங்க, இருக்கிற சென்சார் போர்டு ஒத்துக்குது, ஜனநாயகனுக்கு ஒத்துக்கல. அப்போ யாரு உண்மையா இங்க வந்து பாஜக எதிரி அப்படின்றது இங்க தெளிவாகுது. ஸோ யார் இங்கே பாஜகவுக்கு உண்மையான எதிரின்றது தெளிவாகுது. ஸோ அந்த விஷயத்தை வந்து நான் படத்திலோட முடிச்சிடுறேன். சிபிஐ விசாரணைக்கு வரேன். இப்போ சிபிஐ விசாரணை வந்து அவர் ஏதோ குற்றம் சாட்டப்பட்டவர் அங்கே போல ஒரு சாட்சியாக அவரை கூப்பிட்டு அவர் பக்க நியாயத்தை இன்றைக்கி கேட்டிருக்காங்க. இது வந்து கேட்காம இந்த விசாரணை முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு புரிதல் இருக்கிறவங்களுக்கு புரியும். அவரை கூப்பிட்டு அவர் நிகழ்ச்சியில் நடந்த விஷயம் அவரை கூப்பிட்டு சம்மன் பண்ணி இங்கே என்ன அவர் தரப்பு இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்டு நியாயங்களை அங்கே பாயிண்ட்ஸ் எடுக்காமல் அதை முடிக்க முடியாதுன்றது தெரியும். முக்கியமாக இதுக்கு சிபிஐக்கு போனது 2 பார்வை நம்ம பார்க்கலாம். ஒன்று, தாவேகா சிபிஐ கேட்கல. அவங்க கேட்டது சுப்ரீம் கோர்ட்டு தலைமையில் ஒரு எஸ்ஐடி கேட்டாங்க, அவங்க தலைமையில் விசாரணை கேட்டாங்க. இங்கே காவல்துறை நடத்தினாங்க இல்லையா விசாரணை, ஒன் சைடாகவே எல்லாமே போச்சு இல்லையா. அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் சம்பந்தப்பட்டவரே அவரே வந்து கம்ப்ளைண்ட் எழுதி அவரே சிபிஐ விசாரணைக்கு பாஜக காரணம் அல்ல அப்படின்னு இல்லை, நான் வரேன் அங்கேயும் வரேன். இப்போ வந்து திமுக இங்கே நடத்தக்கூடிய இந்த காவல்துறை விசாரணைகள் இருக்கு இல்லையா, அதுவும் அந்த நீதிபதியுடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு இங்கே ஒரு நெரட்டிவ் செட் பண்ணதும் எல்லாமே ஒன் சைடாக போச்சு. அதை தாண்டி அரசு அதிகாரிகளோ இல்லை அமைச்சர்களோ உட்காந்து பேட்டி கொடுக்குற விஷயம் இருக்குல்ல, ஒரு தனி நீதிபதி ஆணையம் அமைச்சு விசாரணையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ப்ரெஸ்ஸில் உட்காந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு கற்பிதம் பண்ணாங்க இல்லையா, அதை வந்து உன்னிப்பாக கவனிக்கிறாங்க நீதிமன்றம். இது வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உயர் நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்குமே விசாரணையை ஏற்றுக்கொள்கிறீங்களா இல்லை அது எங்கள் மீது வைக்கிற அழுத்தம் அப்படின்னு விஜய் சொல்றாரு. இல்லை, இந்த இடத்துல சிபிஐ விசாரணை உச்சநீதிமன்றம் சார் ஏதோ சொல்ல வரீங்க என்ன சார்? பராசக்திக்கு சென்சார் போர்டு அப்ரூவல் கொடுத்துன்னு சொல்ல வரீங்களா?
இல்ல ஐயா, இப்ப இந்த ஜனநாயகங்கிற இந்த படம் இருக்கு, தேர்தலுக்கு முன்பு திட்டமிட்டு தேர்தல் பரப்புரைக்காக அரசியல் கருத்தாளருக்க அந்த விஜய் ஒரு முதலமைச்சராக அமர்த்துவதற்காக திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு அண்ணா அது பராசக்திண்ணே. அது அரசு ரீதியாக காட்டுகிறது. இல்லண்ணே, தேர்தலுக்காக தயாரிக்கப்பட்ட படம் பராசக்தி. தேர்தலுக்காக வெளியானது பராசக்தின்னு அதாவது சொல்றாரு. நீங்க உண்மை கதைன்னு எடுத்தீங்கன்னா அது உண்மையை மொத்தமா எடுத்துருக்கணும். இல்ல புனைவு கதைன்னு சொல்லிட்டு நீங்க உங்க தேர்தல் பிரச்சாரத்தை அங்க புகுத்தி இருக்கணும். ரெண்டுமே இல்லாம உண்மை கலர்ந்த ஒரு பொய்யா காத்திருக்கீங்க. நீங்க நிறைய விஷயங்கள் அதுல வரலாற்று பிளர்வுகள் நிறைய நடந்திருக்கு. திமுகவோட ப்ரமோஷன் தான் நடந்திருக்கு. எங்க நரேஷ்குமார் சொல்ற மாதிரி பராசக்தி படத்துல கதாநாயகன் உதயநிதியோ தளபதியோ நடிச்சிருந்தா அப்ப அது அந்த கேரக்டர் இல்லையா? ஜனநாயகத்துல இந்த விஜய் முதலமைச்சராக இருந்தா இந்த படத்தை கொண்டு வருவீங்க. இந்த படத்தை ஏன் மத்திய அரசாங்கம் இருக்குன்னா இந்த படம் இதுல முதலமைச்சராக தனியார் சார் நீங்க பாத்துட்டீங்களா? தனியார் சார் இன்னும் ஜனநாயக காரணம் டிக்கெட் கிடைக்கலையா? எல்லாமே தெரியும். இந்த படம் பாலும் பழம் மாதிரி ஒரு படம் இருக்கிறது, ஒரு மணி நேரம் மாதிரி ஒரு படம் இருக்கிறது, சின்ன கோவில் தேவர் மலை மாதிரி ஒரு படம் இருக்கிறது. இப்ப நாங்க யாரும் போய் இந்த மத்திய அரசாங்கம் உச்ச நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தலையிடாது. நீங்க எப்படி படம் எடுத்திருக்கீங்க? மிகப்பெரிய நாகரிகனை போல, மிகப்பெரிய ஜாதியை போல, மிகப்பெரிய ஜாம்பவானை போல ஒரு படத்தை எடுத்து யாராலையும் தடுக்க முடியாத ராஜேந்திரன் தான் எடுத்திருக்கீங்க படத்தையும் பார்க்கலாம். அப்போ அரசு நினைக்கிற மாதிரி படம் எடுக்கணுமாண்ணே? சரி சார், அப்புறம் இதுல நீங்க இந்த கரூர் விஷயத்துல சார் இந்த கரூர் விஷயத்துல நீங்க ஒரு கேள்வி ஆக்சுவலா வந்து கேள்வியா பப்ளிக்ல இருந்து வருது அப்படின்றத கேட்டிருந்தீங்க. ஸோ மக்கள் மயங்கி விழுறதை பார்த்துட்டும் அவர் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது இல்லையா? ஸோ அது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக பேசுவோம். இப்போ நம்ம ஸ்டூடியோவில் இருக்கோம், இந்த ஃபோக்கஸ் லைட் இருக்கு இல்லையா, நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி தான் அடிக்குது. நம்ம அந்த சைடில் இருக்கிறவங்க ஏதோ உருவம் போகிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரியும். ப்ராக்டிக்கலாக அங்கே என்ன நடக்குது, யார் உருவம், முகம் கூட எதுவும் தெரியாது. அந்த இடத்துல அப்படியும் அவர் கவனித்து அவ்வளோ ஃபோக்கஸும் விஜய் ஃபேஸை வந்து நோக்கி தான் அடிச்சிட்ருக்கு. அவ்வளோ பவர்ஃபுல்லான லைட்ஸுக்கு மத்தியில் அவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே க்ரௌடில் ஏதோ நடக்குதுன்னு நிப்பாட்டி நிப்பாட்டி அங்கே தண்ணி கொடுக்குறாரு. அந்த தண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமும் பேச்ச தொடரலாமல் கேட்டுட்டு தான் அவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு அது அவேர் இல்லை. கண்ணெதிர ஒருத்தர் மயங்க விழுதுல பார்த்துட்டு பேசக்கூடிய அளவுக்கு மனம் இங்கே யாருக்குமே கிடையாது. நம்மளா இருந்தாலும் அப்படிதான் இருப்போம். இதை வந்து பார்த்தே பேசுறாருன்னு வர்றது வந்து அவருடைய என்ன சொல்றது கேரக்டர் அசாசின் பண்றதுக்காக இந்த ஒரு கமெண்ட்ஸ் போடப்படுது. இப்போ கூட கரூர்ல அந்த வண்டியை வச்சு ஏறி நின்று எவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியுது எல்லாத்தையும் வந்து அவங்க பார்த்துருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன்ல போகுது. ஸோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எதுக்காக வைக்கிறாங்கன்னா அவருடைய கேரக்டர் அசாசின் பண்றதுக்கு. மனிதாபிமானமற்றவர். அதாவது எனக்கு என்ன புரியலன்னா, அந்த சம்பவம் நடந்த ஓவர் நைட்டில் தமிழ்நாடு முழுக்க பல இடங்களில் ஒரே மாதிரியான போஸ்டர்கள் ஒட்டப்படுது. ஒரே டிசைன், ஒரே பேக்ரவுண்ட், வித்தவுட் நேமு, எந்த ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் அடித்தாங்க எதுவுமே தெரியாமல் ஒரே டிசைன் எல்லா இடத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணப்பட்டு திமுக நிர்வாகிகளால் ஒட்டப்பட்டது. வேலூர் பேர்ணாமட்டில் ஒன்றிய நிர்வாகி அதை ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே தாவேகா நிர்வாகி போய் கேட்டு கைகலப்பாயி ஸ்டேஷன் வரைக்கும் போச்சது. ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணணும்? அப்போ அது ஏன், அதாவது முதல்வர் மறுநாள் சொல்கிறாரு, இதை நீங்கள் யார் மீதும் பழி போட்டு பேசாதீங்க, இது ஒரு துன்பியல் நிகழ்வு, எந்த ஒரு தலைவரும் தன்னுடைய தொண்டருக்கு இது நடக்கணும்னு விரும்ப மாட்டான்னு அவர் பேசுகிறாரு. பட் ஆனால் தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்க? ஸோ அப்போ பேசுறது ஒன்று, களத்தில் செய்கிறது ஒன்றா? இல்லை நீங்கள் பேசுங்க அப்படின்னு அவர் தூண்டி விடுறாரா? இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. ஸோ ஒரு மனுஷனை கேரக்டர் அசாசன் பண்ணி நீங்கள் அரசியலுக்கு வரவே கூடாது. ஒருத்தன் இங்கே சாதாரணமாக எங்களுடைய வாரிசுகளாக இல்லாதவன் சாதாரணமாக இங்கே அரசியலுக்கு வந்துடக்கூடாது. நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கணும், ஒரு மோனோபோலியை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இங்கே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஒரு பலமான கூட்டணி வேணும். ரெண்டு பக்கமும் ஒரு மத்திய அரசும் எதிர்க்கிறது, மாநில அரசும் எதிர்க்கிறது, ஒரு வலிமையான கூட்டணி இல்ல. இது சார்ந்து வழக்குகளை சந்திக்க வேண்டியது இருக்கு. இதெல்லாம் தாண்டி எப்படி விஜய் நடைபோட போறாரு? 2026 தேர்தலுக்கு 4 மாதம் தான் இருக்கு. வலிமையான கூட்டணி இருக்கு, மக்களோட கூட்டணி இருக்கு. இப்ப இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கு, மிகப்பெரிய ஆதரவு விஜய் அண்ணா பக்கம் திரும்புது. நீங்க இப்படி ஒரு மனிதன் வரும்பொழுது இவ்வளவு பெரிய இன்னல்களுக்கு அப்புறமும் நான் பர்சனலா அந்த கரூர்ல எல்லா குடும்பங்களும் வருதுன்னு நீங்க எதை வச்சு சொல்றீங்க? நான் அதான் சொல்றேன், நான் கரூர்ல அந்த குடும்பங்களை போய் நான் நேரா சந்திச்சிருக்கேன். இல்ல இப்ப வருது இவ்வளவு நெருக்கடி? இல்ல இப்போ இல்ல, நான் அந்த சம்பவம் நடந்த உடனே சொல்றேன். கரூர் மட்டும் இல்ல, வட தமிழகத்துல வந்துருச்சா? இல்ல நான் அதான் வட தமிழகம், தென் தமிழகம், சாதிய ஓட்டு, இல்ல இஸ்லாமியர் ஓட்டு, கிறிஸ்தவ ஓட்டு, இப்படி வந்து நம்மள அவர்கிட்ட வந்து அவரை சுருக்கவே முடியாது. நீங்க ஓவராலா ஜென்ரலா எல்லோருக்குமே, அதுவும் வயது வாரியா, நீங்க ஜென்சி கிட்ஸ் 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க சொல்றீங்க இல்லையா, கிடையவே கிடையாது. நாங்க ஒரு சர்வே சொல்லல, நீங்க சொல்றீங்க ஜென்சி எங்க பக்கம் இருக்காங்கன்னு சொல்றீங்க. நீங்க தான் இல்ல, ஜென்சி எங்க பக்கம் முழுசா இருக்காங்கன்னு சொல்றோம். அதை தாண்டி வேற வெளியே இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்றத நாங்க இப்ப சர்வே எடுத்துட்டு இருக்கோம்.
இருக்கோம். அபவ் 35-40 கிட்ட இருக்கிறவங்க கிட்ட, முக்கியமாக லேடிஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் நாங்கள் சர்வே எடுத்துகிட்டு இருக்கோம். நாங்கள் ஷாக்கிங், நாங்கள் அந்த சர்வேவை ரிலீஸ் பண்ணுவோம் வித் எவிடன்ஸோட. நீங்க ஷாக் ஆகுற அளவுக்கு என்ன வந்துச்சு? இல்ல அது வந்து பெருவாரியா நாங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு. நாங்கள் என்ன யோசிச்சுட்டு இருந்தோம், நீங்க பசங்க விஜய்க்கு ஆதரவு இருக்காதுன்னு இல்ல எதிர்பார்த்தீங்க. இந்த அளவுக்கு இருக்காதுன்னு எதிர்பார்த்தோம். சரி, நம்ம எல்லாம் பேசுற இந்த 28-30%க்குள்ள சுருங்குற ஓட் பேங்க் இல்ல, இதோட தாண்டி போகுதுன்னு நான் சொல்றேன். சரி, நன்றி 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 நரேஷ். இந்த ட்விட்டரில் வந்த கருத்து கணிப்பை வந்து நான் இன்னைக்கு நடக்கக்கூடிய செயல்பாடுகள் மட்டும் வச்சு மக்கள் வந்து கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்கன்னு நான் பார்க்கல. இதுக்கு முன்னாடியுமே வந்து பல நிகழ்வுகளில் சட்ட ரீதியாக அது அணுகிற விஷயமாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இஸ் அ லா பைடிங் லீடர். ஸோ அப்படி தான் வந்து ட்ராக் ரெக்கார்டு இருக்குது. ஸோ அவர் ஆணவ படுகொலைக்கு நீங்கள் சட்டம் ஏற்றணும்னு நீதிமன்றம் போனதாக இருக்கட்டும், வக்ஃபு போர்டுக்கு நீதிமன்றம் போனதாக இருக்கட்டும், எஸ்ஏஆரில் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்காக நீதிமன்றம் போனதாக இருக்கட்டும், இந்த சிபிஐ வழக்கே அவர் நினச்சிருந்தா அதை அரசியல் பண்ணியிருக்கலாம். மக்கள் ஒட்டுமொத்தமாக விஜயண்ணா பக்கம் இருந்தாங்க. ஆனால் ஒரு வார்த்தை இதில் அரசியல் பண்ணாமல் நீதியை நோக்கி நீதிமன்றம் சென்றது அவர் சட்ட ரீதியாக செல்லக்கூடிய ஒரு நபர் அப்படின்றத உறுதிப்படுத்துது. இன்னொன்று, இங்கே வந்து அண்ணன் நீங்கள் கேட்டீங்க, பாஜக திமுகவை காப்பாற்றணுமா தாவேகாவை காப்பாற்றணுமானா திமுகவை காப்பாற்றுவோம் அப்படின்ற ஒரு உண்மை நம்ம வந்து ஒத்துக்கணும். திமுகவை காப்பாற்றணும். மணி சார் சொன்னதுதான் நான் சொல்றேன். ஏன் திமுகவை காப்பாற்றணும்னா திமுகவுடைய குடுமி பாஜக கிட்ட இருக்கு. இப்போ ஆட்சியில் இருக்காங்க, மணல் கொள்ளை பற்றி ஈடியோடைய குடிமை இருக்கு, அண்ட் தென் இவங்களுடைய டாஸ்மாக் ஊழலை பற்றின ஊழல் அந்த குடிமை இருக்கு, அண்ட் தென் இவங்க செய்த ஊழல் பட்டியல்கள் அந்த குடிமை இருக்கு. இந்த குடிமையெல்லாம் தாவேகா கிட்ட பிடிக்கணும்னா குறைஞ்சது அவங்க 5 வருஷம் ஆட்சியில் இருந்தாகணும். பாஜகவிடம் இருந்து ஒட்டுமொத்தமாக பிடியை கொடுக்காமல் ஒரு ஜனநாயக ஆட்சியை இங்கே நடத்த முடியும்னா இன்னைக்கு தாவேகாவால் முடியும். திமுக கரை பறந்த கரம், அந்த கரம் மடியில் இன்னைக்கு வந்து கனத்தை வச்சுக்கிட்டு தான் பயத்தில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ திமுகவை காப்பாற்றணுமா தாவேகாவை காப்பாற்றணுமானா திமுகவை காப்பாற்றிட்டு பாஜக சேஃப் சைட் கேம் தான் ப்ளே பண்ணோம். இங்கே பாஜக பயப்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தியாக தாவேகா தான் தமிழ்நாட்டில் உருவெடுக்கிறது. நன்றி.